ஸோ அழகாக இன்னைக்கு வந்து நம்ம எங்கே போகிறோம்னா ஒரு மர்மமான ஸ்பேஸ்க்கு போக போகிறோம். அந்த ஸ்பாட்டுக்கு போக போகிறோம். அது வந்து ஒரு மர்மமான இடம். அது வந்து ஒரு வேறு லெவலில் இருக்குன்னுவாங்க. இங்கே பாருங்க எல்லாம் நாங்கள் சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பிட்டு இருக்கோம். யாத்திரன் இது வந்து ஜோசிகாவோட சைக்கிள். பாருங்க ஜோசிகா இங்கே இருக்குது. இது காமிக்கிறேன். எப்படி இருக்கீங்க? என் குட்டி பையனை காமிக்கிறா. இங்கே பாருங்க இவன் தான் எங்களோட மாமா பையன் ஆதித்யன். சரி காய்ஸ் இப்போ வந்து நம்ம கிளம்பிடலாமா? சான்வீர் நம்ம கூட இருக்காரு. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் பார்க்குறேன் நீங்களும் அப்பயே இருப்பீங்க, நானும் அப்பயே இருப்பேன். வீடியோக்குள்ள போய்மா வாங்க போகலாம். இப்போ வந்து நாங்கள் கிளம்ப ரெடி ஆகிட்டோம். சரி இப்போ நம்ம கிளம்பிடலாமா? வேணுங்க நிறைய வெறிச்சு ஓடி கிடக்குது. அங்கே ரெண்டு ஆளுங்க மட்டும்தான். சரி இப்போ நம்ம கிளம்பிடலாம். வாங்க சரி கிளம்பிடலாமா? வாங்க போகலாம். வந்து நம்ம ஓடி கிடக்குது. அல்லிங்க கூட ஜோசிகா வந்து பயந்துட்டு நாங்கள் வரல அப்படின்னு சொல்லிடுச்சு. இப்போ சாணியர் தான் அந்த சைக்கிளில் வராங்க. போன மாதிரி இதுன்றாங்க. எனக்கு பயம்லாம் இல்லை, போயிட்டே இருக்கோம். நாங்கள் பொறுமையாக பார்த்து வாடா. கொஞ்சம் தூரம் வந்தாச்சு. ஆனால் ரோடு ஐயோ வீடு பேக்கர் நான் பார்க்கவே இல்லை. இது பாருங்க வீடு புதுசாக இருக்குது, ஏரியாவே புதுசாக இருக்குது. ஏதோ எங்கள் சப்போர்ட்டுக்காக பின்னாடி ஆட்டோலாம் இருக்குது. நாங்கள் வரைக்கும் கொஞ்சம் மட்டும் ஆள் நட மாட்டேன் இருக்கேன். இதுக்காச்சும் பயப்படாமல் இருக்கலாம். நான் முன்னாடி போகிறேன், நீ எங்கள் பின்னாடி மட்டும் வா. அப்போ வழிலாம் இருக்குது. ராஜபாளையம் நாய் மாதிரியா இருக்குது. சாக்கல்லாம் ஒன்று நாயெல்லாம் வைக்குது. இது ஒரு க்யூட் நாய். இவருங்க நாய்க்குட்டி அழகாக இருக்குல்ல, வெள்ளையா புசுன்னு இருக்கு. இது நம்ம கிரிக்கெட் விளாண்ட இடம் தானே? இல்லை அதுக்கு தூரம். அது தூரமா? நான் எவ்வளோ நேரங்க எவ்வளோ இது கால் தொங்க போட்டுக்கிட்டே வருது. கொண்டா நீ பிடிச்சிருக்கியா வீடியோ? நான் ஓட்டிட்டு வரேன் இருங்க. நான் வரப்போ நீங்கள் பிடிக்கும். அவ்வளோதான் பக்கம் தான் இருக்குது. அவ்வளோதாங்க. இப்போ வந்து வந்தாச்சு. கிரிக்கெட் விளாட்றப்ப இந்த இடம் எப்படி கட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ பாருங்க கேட்லாம் வச்சு அழகாக ரெடி பண்ணிட்டாங்க. கிரிக்கெட் விளாண்ட இடமே என்னங்க செடி நிறையா வளர்ந்துச்சிங்க. இதாங்க இடத்துல உள்ள ராசியே. செடிலாம் டக்குன்னு வளர்ந்துருது. இந்த இடம் இல்லை, இதுக்கும் ஒரு மேலே ஒரு இடம் இருக்கும். நம்ம கிரிக்கெட் நம்ம கிரிக்கெட் விளையாண்ட இடம் வேற ஸ்டெம்புலாம் அப்படியே கிடக்குது. இங்கே இருந்ததோ இந்த இடம் தான். இந்த இடமா அமைதியாக இருக்குது. நம்ம வரப்போ கூட 2 ஆட்டோ கூட வந்துச்சுங்க. நீ ஒரு ஆட்டோவை கூட காணும். பார்த்து நீ ஓட்டுறியா? சீப் நீ பிடிக்கிறியா? நான் ஓட்டுறேன். இருங்க ஒரு நிமிஷம், சைக்கிளை மாற்றிக்கிறோம். வாங்க சாணி மாற்றிட்டோம். இப்போ வந்து நான் தான் ஓட்டிகிட்டு போகிறேன். ஸ்டாண்ட் இல்லைங்க, ஸ்டாண்ட் இல்லாத அவஸ்தையாக இருக்குது. நான் அதோட வரும்போது ஸ்டாண்டு வாங்கிட்டு வந்துடுறேன். ஸ்டாண்டு வீட்டில் விட்டுட்டு வந்துட்டான். படுபாவி பையன் படுபாவி. சரி நம்ம ஹேண்டில் பாருங்க. இங்கே வருங்க மாடுலாம் நிறையா இங்கே கட்டி அங்கே நல்லா சாக்கடைலாம் மாடு இருக்குது. கண்ணுக்குட்டி அதெல்லாம் இதுதான் மான்ஃபோர்ட் ஸ்கூல் கிடச்சிது. இதுக்குள்ளார போகுமா? வாங்க இதுக்குள்ளே போகும். அந்த மாதிரி போகுது. இங்கே தான் நாங்கள் போனால் இருந்ததை பார்த்தோம். இங்கே இதுதான் சுடுகாடு. உள்ளே போகிறோம். அப்படி பார்த்த மாதிரி போயிட்டு இருக்கு. ரூட்டு போயிட்டே இருக்குங்க. அங்கே பாருங்க ரூட்டை. இதாங்க அந்த பார்த்து வாங்க. இங்கே முள்ளு செடி நிறையா இருக்குது. கிழிச்சிருக்கு. இதான் மர்மமான இடம். நைட்டு போக மாட்டாங்க. பாம்பு போகுது கைஸ். சரி தான் நாங்கள் அவ்வளோதான். இன்னும் அங்கே பாதை போல இன்னும் போவோம். நிப்பாட்டிட்டு போய் பார்ப்போம். இதான் அந்த பொண்ணு இருந்த இடம். பொணத்தை காட்டக்கூடாதுங்க. பொணம் பக்கத்தில் போகக்கூடாது. இங்கே பிரியாணி சாப்பிடலாமான்னு இருக்கேன். பாதை ஒரு செடி முள்ளு செடியாக இருக்குது. கிடைக்குதுங்க. வேறு எதுவும் வந்துட்டோம். போகிறப்ப எப்படி போக போகிறேன்னு தெரியல. வாவ் ஓ மை காட். பாருங்க இடத்த பாருங்க வேறு லெவலில் இருக்குது. போய் பார்ப்போம். போயிட்டு சீக்கிரம் வந்து ஒரு நின்னது 1 மணி நேரம் வேறு.
செருப்பெல்லாம் இருக்குங்க. உங்கள் சவுண்டு கேட்குதா? ஏதோ பாட்டு வர்ற மாதிரி சவுண்டு கேட்குது. வியூ நல்லா தான் இருக்குது, ஆனால் சவுண்டு தான். இங்கே விளாட்லாம், ஆனால் வயலுங்க இது. இரு, சவுண்டு நல்லா கேட்குது, சவுண்டு நல்லா கேட்குது. அங்கே பார்த்தீங்களா ஆலமரம், பேய் மரம், அதுதான் தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆலமரம் காஞ்சனா படத்தில் வர மாதிரியே இருக்கு. பாருங்க நிறையா இருக்கு இங்கே. செல்லு முள் செடி, முள் செடி எல்லாம் நிறையா இருக்கு. பாட்டு ஓடுது இல்லைங்க. இந்த வீட்டில் இருந்து ஸ்பீக்கர் சவுண்ட் வச்சு வேறு கேட்குறாங்களான்னு தெரியல. நம்ம வந்த வழியே மறைஞ்சிருச்சு கைஸ். எங்கே வந்தோன்னே சச்சோ மாட்டிக்கிட்டோமா கைஸ்? நம்ம மாட்டிக்கிட்டோம். எப்படி சர்வைவல் பண்ணி ஐயோ ஏங்க என்னாச்சு? என்ன பிடிச்சி தள்ளி விட்ட மாதிரி இருந்துச்சு. ஐயோ இதான் முட்டியில் கீறிக்குச்சு. இருங்க நான் நல்லா காமிக்கிறேன். இங்கே பாருங்க முள்ளு தீருச்சுங்க. அப்படியே யார் தள்ளி விட்டாங்கன்னு தெரியல. செடிக்கு தண்ணி தண்ணியே இல்லை. எப்படிங்க தண்ணி? இங்கே பாருங்க சலந்தி வலை வச்சு கட்டி வச்சிருக்கு. பிடிச்சி ஷாக் ஆயிடுச்சு. முள் வரை கிழிச்சிருச்சு காலில். கரெக்டாக என்ன பண்ணுறது? எங்கள் ஆளுங்க இருக்காங்க. நடந்து போகிறாரு. வந்துருங்க போயிடலாம். வேறு ஸ்பாட் போவோம். இந்த ஸ்பாட் எனக்கு சரி. சாம்பலா புதுசாக சொல்கிறாங்க. சாம்பல் இல்லைங்க, செலந்தி வளங்க. எவ்வளோ பீப்பெண்ட் சரியான வியூ தான். கிரிக்கெட் விளாட்றதுக்கு பேர கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சுல. வந்துரு வந்துரு வந்துரு. அவங்க வேற ஏதோ ஏட்டிக்கு போட்டியா பேசிட்டு ஒரு பாட்டி இங்கே வரக்கூடாதுன்றாங்க. ஏன்னா இங்கே உரிமை நிறைஞ்சவன் அவ்வளோ வரக்கூடாதுன்றாங்க. அங்கே இருக்காங்க பாட்டி. சரி இருங்க கொஞ்சம் நம்ம வெளில போய்க்கலாம். இப்போ பாதி தூரத்துக்கு வந்துட்டோம் கைஸ். நாங்கள் ஒரு இடத்த பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா செம்ம பியூட்டிஃபுல்லாக. இங்கே ஃபுல்லாக முள் இங்கே வழியில் போகிற மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு அந்த இடத்த காட்டுறேன் வாங்க. ஆமாம் அந்த இடத்துல வேறு எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. இங்கே யாரும் தள்ளி விட்ட மாதிரியே இருந்துச்சு. காலில் வேறு கிழிச்சிருச்சு. ஓமை காட், ஓமை காட். வழி மறந்துட்டோம். சரி வாங்க நீங்கள் அங்கே போங்க, நான் இங்கே போகிறேன். வழி இங்கே தான் இருக்குது. நல்ல வழிக்கு தெரிஞ்சு வழி இங்கே. ஆமாம் ஏங்க இந்த சந்துக்குள்ளே தாங்க நாங்களே வந்தோம். நல்ல வழிக்கு. ஐயோ எப்படி தாண்டுறேன்னு தெரில. இங்கே பாருங்க கீழே சொல்ல முடியும். நல்ல வழிக்கு நான் என் இடத்துக்கு தாண்டிட்டேன். இதை கொஞ்சம் விளக்கி விட்டுக்கலாம். ஏன்னா போகிற வழியில் குத்தி குத்தி விட்டுருச்சுன்னா அவ்வளோதான். இந்த இடம் வந்து யாராச்சும் நினச்சாங்கன்னா க்ளீன் பண்ணாங்க. ஆனால் யாரும் க்ளீன் பண்ண தான் மாட்டேங்கிறாங்க. பாருங்க இந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். என்ட்ரன்ஸ் காட்ட போகிறோம். காட் அங்கே ஒருத்தவர் இருக்கார். அவர் நம்மளை திட்டுறதுக்குள்ளாட்டி இங்கேருந்து இப்போ நம்ம கிளம்பிடணும். இல்லைன்னா அவ்வளோதான். நீங்கள் நம்ம வெளில போயிடலாம். இப்போ நம்ம வந்து அந்த அந்த இதுக்குள்ள காட்டுக்குள்ள முள்ளுக்காடுக்குள்ளே போக போகிறோம். சாண்டி வரோம் ஓடிட்டு வரோம். ஸோ நான் வந்து போகிறப்ப நான் ஓட்டினேன், வரப்போ இவன் ஓட்டுறான். விடுங்க நம்ம இந்த வயல்காட்டில் சாண்டி வேறு அழுத்துறாரு. சரி நம்ம அப்படியே போவோம். ரவுண்டு இருக்கும். நம்ம கிரிக்கெட் கிரவுண்டுக்கு கொஞ்சம் தூரம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கிரிக்கெட் கிரவுண்டில் நம்ம சைக்கிள் பார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓகேவா நம்மளால் கீழே இறங்கிருங்க. இறங்கிட்டேன்.
ஃபாலோ பண்ணி போகிறாங்க. இறங்கு. இங்கே தான் இங்கே நீங்கள் இறங்குங்க. இறங்கு. இப்போ இறங்கணும்னா சல்லுன்னு போயிடும். சரி இறங்குங்க. போங்க. நான் போட்டா ஐஸ் வந்துட்டோம். வராங்க. வாங்க. வேகமா இருங்க. இங்கே பார்க் பண்ணிடுங்க. நிழலில் போட்டுலாம் வண்டியை. நீ போன வருஷம் வச்ச கல் எப்படி இன்னமும் இருக்கு பாரு. இவங்க எல்லாம் பார்க் பண்ண போயிட்டாங்க. இன்னும் நான் வண்டி தான் இருக்கேன். சரி வாங்க போகலாம். அதோ கரெக்டாக அங்கே ரொம்ப தூரங்க. அங்கே ரொம்ப தூரம் போகணும். ரொம்ப தூரம். வண்டியை நிழலில் போட்டால் இங்கே பாருங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். படுக்கப்பட்டு சைக்கிள் ஆளுவோம். இந்தாங்க. சரி காய்ஸ், ஷானோட சைக்கிள் ஸ்டாண்டில் அதனால பெட்க்கு போட்டு வந்து காய்ஸ் போன வருஷம் கல் இங்கே இருக்குது காய்ஸ். கிரிக்கெட் விளாண்டப்போ வச்சதுங்க கல்லெல்லாம். சரி இப்போ என்ட்ரன்ஸ்குள்ளார இறங்கணும். சவுண்டு எதோ கேட்குது. என்னன்னு தெரில. ஆனால் நாங்கள் போயிடலாம். பாருங்க நிறைய முள்ளுலாம் இருக்குது இங்கெல்லாம். ஸோ இதுதான் நம்மளோட அந்த வியூ. இன்னும் எரிக்கட்டெல்லாம் வச்சுருக்காங்க. உங்களுக்கு அது தெரியுதா? பாருங்க விறகுலாம் இருக்குது. வாங்க என்னன்னு போய் பார்ப்போம். உள்ளார ஆள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். குனிஞ்சு போங்க. முள் நிறையா இருக்குது. புல்லும் இருக்குது முள்ளும் இருக்குது. ஆனால் புல்லுலேயே சரியா மறைஞ்சிருந்த இதெல்லாம் இருக்குது. முள்ளுலாம் இருக்குது புல்லில். அது புரியாதுன்னு நினைக்கிறேன். பாருங்க நான் சொன்ன விறகு இங்கே இருக்குது. ஓ மை காட். எதுக்கு நம்ம சேஃப்டிக்கு ஒரு குச்சி எடுத்துருவோம். ஆனால் ஆணியாக இருக்குது கைக்கு. ஆணி இல்லை அது இது முள்ளாக இருக்கும். சேஃப்டிக்கு ஒரு குச்சி எடுத்துக்கோ பார்த்து. இது பிடி. ஏதோ சரி பண்ணலன்னு நினைக்கிறேன். வேறு இடத்துக்கு போகலான்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம போன பாதை அங்கிட்டு இருக்குங்க. நம்ம போன இடம் அதான் குச்சி எடுத்துக்கிட்டோம். நம்ம ஒரு குச்சி எடுத்துக்கலாம். இருங்க நானும் எடுத்துக்கிறேன். பார்த்துருங்க எல்லாத்துலேயும் முள் இருக்குது. சரி நான் பார்த்துக்கிறேன். நம்ம எடுக்க வேணாம். ஏதாச்சும் வந்தாங்கன்னா அப்படியே சரி வாங்க இன்னும் உள்ளே போகலாம். வண்டி கேட்டுக்கிட்டே இருக்கு. வாங்க. இந்த கல் இந்த இதை எடுத்துக்கோங்க. எடுக்கிறாரு அவருக்கு பெரிய கட்டி. இங்கே சத்தம்லாம் கேட்குங்க. 1 மணி நேரத்தில் வந்துருக்கோம். அடுத்த தடவை இங்கே பிரியாணி சாப்பிட்லாமான்னு சொல்லுங்கள். முள்ளில் உட்காந்து வாங்க. வாடே திரும்பி வழி தெரியாதா? வந்துடும் யாரும் நிற்கிறாங்க. யாரும் இல்லை. எனக்கு போன மாதிரியே ஃபீல் ஆச்சு. இப்போ சத்தியமாக போன மாதிரி சூசைட் பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதோ இங்கே தான் ஒரு அக்கா வந்து தூக்குப்பட்டு தொங்கினது. ஆனால் அந்த மரத்தை வெட்டிட்டாங்க. ஆனால் அந்த அக்கா சாவில் அந்த கெட்ட வைப்ரேஷன் இருக்குது. இங்கே ஒரு இங்கே ஒரு சாத்தா இருக்குது. அவ்வளோதான். இங்கே வரவங்களை இங்கே கொல்ல வைக்குமா? கொல்ல வைக்கும். அவ்வளோதான். யாரும் இருக்காங்க. பேசுகிற சவுண்டு இருக்குது. மனுஷனாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா சொல்லிட்டு நம்ம பாட்டில் போயிடலாம். ஆனால் அதுவே ஆத்மாவாக இருந்துச்சுன்னா அவ்வளோதான். உங்கள் செருப்பில் எது குத்திருக்கு பாருங்க முள். அது இருங்க பாருங்க முள் அப்படியே சதாம்போட அப்படியே ஃபுல்லாக குத்திக்கிச்சு. கிளையோட குத்திருச்சு. தூக்கி போட்டுருங்க. குச்சலாம் ஆடுதுங்க. இன்னும் ரூட்டு போயிட்டே இருக்கு. போகலாமா? அப்புறம் போகலாமா? போய் பார்த்துட்டு சீக்கிரம் கிளம்பணும். பாருங்க நிறையா முள் தான் இருக்குது இங்கே. பார்த்து வாங்க நிறையா முள் இருக்குது. நம்ம செருப்பில் ஏதாச்சும் ஒன்று குத்திருக்கா? குத்திருந்தா கூட அப்படியே ஏறிடும் காலில். எனக்கு வேற பயமாக இருக்குங்க. சவுண்டு கேட்டுச்சு. 8 கைஸ் இன்னும் ரூட்டு போயிட்டே இருக்கு. வா. சரி காய்ஸ் யாத்திரனுக்கு வந்து முள் குத்திருச்சுன்ட்டு
பின்னாடி வந்துட்டு இருக்காரு. இன்னும் இங்கே சவுண்டு, எங்கே சவுண்டு கேட்டுச்சு? சரி வாங்க வாங்க போகலாம் வாங்க போகலாம். ஏதோ சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கு வந்ததுலேருந்து. ஆனால் என்ன சவுண்டுன்னு தெரியல. யாரோ ஒருத்தவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. என்னத்தை கையில் எடுத்தீங்க கீழே போட்டுருங்க. ஆனால் அம்மான விஷயமானது யார் இது பண்ணதுன்னு தெரியல. அதான் வேணாம் வாங்க. இப்போ இன்னும் உள்ளார போகலான் இருக்கேன். பிளான் பண்ணிருக்காங்க. நிறையா இருக்கு. அங்கே ஏதோ ஒன்று இருக்குங்க. ஆனால் என்னன்னு தெரியல. அங்கே பாருங்களேன் கொத்தா இருக்குது. யாத்திரை வாங்க அங்கே போய் பார்க்கலாம். பாம்பெல்லாம் ரிஸ்க் பண்ணி நாங்கள் இந்த வீடியோ பண்ணுறோம். எங்களுக்கு ஒரு மறக்காமல் லைக் போட்டுருங்க. எங்க அங்கே ஏதோ ஒரு சமாதி மாதிரி இருக்குது தெரியுதா உங்களுக்கு? ஏதோ புதைச்சி இது பண்ணி வச்ச மாதிரியே இருக்குல்ல. கரெக்டாக அந்த இடமா? ஆமாம் அந்த இடம்தான், அதே இடம்தான். செல்லு வரும் கேட்டிங்களா அப்போ நீங்கள் சவுண்டை? வாங்க சீக்கிரம் வந்துடுங்க, தனியாக இருக்காதீங்கண்ணா. பக்கத்தில் சுடுகாடு வேற. ஐயோ பக்கத்தில் வேற சுடுகாடு. என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது பக்கத்து வராது. நான் பயந்துட்டேன்டா. ஏன்டா நீ பக்கத்தில் சுடுகாடு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி வாங்க என்ன பண்ணுறது நம்ம என்னது கற்றுணும். ஓகே ஹெல்ப் ஹெல்ப் மீ கத்துறீங்க. அதான் நம்ம 3 பேர் இருக்கோம்ல, ஒரு பார்த்துக்கலாம். எனக்கு இன்னும் போகலான்னு மனசு வருது. என் கேமரா பாருங்க. என் கேமரா என்ன பண்ணுறதே எனக்கு தெரியலங்க. ரொம்ப பயமா இருக்கு. சரி இப்போ நம்ம பேர்லாம் வெளில திருப்பி வந்த வழியே போயிடலாம். வந்த வழி காணும். வாங்க சைக்கிள் வர நம்ம பார்க் பண்ணிட்டோம். கைஸ் நாங்கள் வந்த வழி மறந்துட்டோம். ஸோ நாங்கள் வந்து வழியை கண்டுபிடிச்சி உங்களை கூப்பிட்றோம். சரி கைஸ் நாங்கள் 3 பேர் பிரிய போகிறோம். வழியை கண்டுபிடிக்க முடியல. ஆமாம் 3 பேர் பிரிஞ்சு போக போகிறோம். நான் அந்த வழியில் போவேன், இவன் இந்த வழியில் போவான், நீ வந்து இந்த வழியில் போ. இதுதான் நம்ம வந்து வழி நினைக்கிறேன். இது இல்லை, நம்ம போய் தேடி பார்ப்போம். நாங்கள் நிறைய இங்கே பாருங்க கைஸ், நான் சொன்ன மாதிரி இந்த இடம் தான். வாங்க இந்த முள் இருக்குல்ல, இதை அப்படி ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு இப்படி வந்துடலாம். இப்படி ராஜா பகவதி மாதிரி இருக்குதா? ஆனால் எனக்கு எதுவும் மர்மமான விஷயம்னா வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்க சக்குன்னு அப்படி தள்ளி விட்டாங்க மாதிரிங்களே இருக்கு இருந்துச்சுங்க. 2 பேர் என்னன்னு தெரியல. என்ன பண்ணுறீங்க? என்னாச்சு? காலில் குத்திருச்சா? பாட்டில்லாம் உடஞ்சி கிடக்குது. இங்கே வந்து இங்கே இருந்துச்சுன்னா கரெக்டாக அந்த செடிகிட்ட இருந்துச்சுங்க. இங்கே இருந்துச்சு. நான் இப்போ நவுற வரப்போ என் காலை குத்திருக்கும். இது ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. சரி வாங்க போகலாம். சரி கைஸ் இப்போ நம்ம இதை உரமாக போட்டுடலாம். இங்கே பாருங்க. ஐயோ காலில் வேற முள்ளு குத்திக்கிட்டு கைஸ் எல்லாத்துக்கும் வந்ததுலேருந்து முள்ளு குத்துது. நம்ம கொல்ல பார்க்குது இந்த இடம். சீக்கிரம் 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 பிடிச்சிட்டு போங்க. நான் பின்னாடி பத்திரமா கூட்டிட்டு வரேன். கைஸ் முள்ளு பாருங்க. இரு நீங்கள் அதை காட்டுங்க. பாருங்க முள்ளு உள்ள அவ்வளோதான். சீக்கிரம் டைம் ஆகும். ஏங்க இருங்க பிடி நாங்கள் டக்குன்னு கைஸ் இதுவும் நம்ம நைட்டு வரதான் பிளான் பண்ணுவோம். ஜஸ்ட்டு நம்ம பகலே வந்துட்டோம்லடா. சவுண்டு கிடைச்சல இப்போ. நம்ம பாட்டில் அந்த டாப்பை அங்கேயே தூக்கி போட்டோம். திருப்பி யாரும் தூக்கி போட்டுருக்காங்க. சரி போ வீடியோ பாஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் எதுக்கு வீடியோ பாஸ் பண்ண சொன்னேன்னா என் காலை நிறையா முள்ளு இந்த மாதிரி வேற குத்திக்கிச்சு. சொன்ன மாதிரி நிறையா முள்ளு குத்திக்கிச்சுன்னு சொன்னேன்னா ஜஸ்ட்டு மிஸ்ட்டுங்க. அதனால தான் நான் வீடியோ பாஸ் பண்ண சொன்னேன். நிறையா பேருக்கு இங்கே முள்ளு குத்துது. பிளட்டு பாருங்க. பாருங்க பிளட்டு அது என்ன விட்டுடா இங்கே பாருடா பிளட்டு கைஸ். கைஸ் ரத்தம் கிழிச்சுக்கிட்டு ரத்தம் வருது. இங்கே பாருங்க ஆளுக்கு அடிபடுது. இந்த எங்கே காட்டுங்க. இருங்க கிளாஸ் தான் நிறையா இருக்குது. இங்கே பாருங்க எங்கே ரத்தம். இங்கே பாருங்க ரத்தத்தை.
இங்கே இருங்க. வாங்க, டைம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, இங்கே பிளட்டு பாருங்க. இதோ இங்கே பாருங்க கைஸ், பிளட்டு கைஸ் மூடி கைஸ் இங்கே பாருங்க. இங்கே பாருங்க பிளட்டு கீழே பாருங்க. காட்டுறா முள்ளில குத்திக்கிட்டேங்க. இங்கே பாருங்க பிளட்டு. இங்கே காட்டுறா. இங்கே பாருங்க ரத்தம் முள் இங்கே குத்தி. கைஸ் உங்களுக்காக இவ்வளோ நாங்கள் ரிஸ்க் பண்ணி போடுறதுக்கு ஒரே ஒரு லைக்கு மட்டும் போட்டுருங்க கைஸ். எனக்கு அங்கே இங்கெல்லாம் கீழே கைஸ் கேமரா உடஞ்சிருக்கு ப்ரோ. இல்லை கிளாஸ் உடச்ச மாதிரி ப்ரோ. என் காலில் இருந்து ரத்தம் வருது ப்ரோ. என்னாச்சு? பயமா இருக்கு. ரத்தம் தீர்ச்சி. இப்போ எங்களுக்கு இங்கே காட்டு இதை காட்டு என் ரத்தத்தை. எல்லாத்துக்குமே ரத்தம் வந்துருச்சு. ஏன்னா எனக்கு மட்டும்தான் அந்த இடத்துக்கு நான் தள்ளி விட்டப்ப ரத்தம் வந்தீங்க. அங்கங்கே ஒரு முள்ளு குத்துதுங்க. இங்கே பாருங்க. சரி, இப்போ எங்களுக்கு வந்து ஒரு பயமும் இல்லை. ஏன்னா இங்கே வர வழியில் ஃபுல்லாக கீழே ரத்தமாக இருக்கு. இப்போ எங்களுக்கு வந்து பயம் இல்லை. ஏன்னா இங்கே பக்கத்தில் பாட்டு போட்டு கேட்டுட்டு இருக்காங்க. சவுண்டு கேட்குதுன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வந்துடுங்க, போயிடலாம். வாங்க வாங்க வாங்க. இல்லைங்க நாங்கள் வாங்க கைஸ் இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கோம். வேகமாகவும் போகணும் கைஸ். நம்ம வழி இவ்வளோனா தேடிக்கிட்டே இருக்கோம். ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு வழி தேடி. வீட்டில் வேற தேடிட்டு இருப்பாங்க. கைஸ் நாங்கள் வழி தேடிட்டு கூப்பிடுறோம். அங்கே பெருமா அசைச்சு கைஸ் நல்லா இங்கே பாருங்க முள்ள. எடுக்கணும். அப்பா காப்பாத்துங்க. முள்ளு குத்திச்சு. கேமரா பிடிங்க கைஸ். இங்கே பாருங்க முள்ள பாருங்க. ஹார்ட் பீட் சவுண்ட் கேளுங்க. பாருங்க கைஸ். ஹார்ட் பீட் சவுண்ட் கேட்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நான் பயந்துட்டேன்ப்பாங்க. ஏதோ அசைஞ்சுங்க. வேகமாக ஓடி போய் பார்த்தேன். சீக்கிரம் டைம் ஆச்சு. வேறு ஸ்பாட்டுக்கு போகலாம். கைஸ் முந்தா நேற்று வாங்கின செருப்பு கைஸ். ஓட்டையை மட்டும் பாருங்களேன். நாங்கள் இந்த வந்த இடத்துல ஓட்டையை பாருங்க. வாங்க சீக்கிரம் போயிடலாம். வாங்க நம்ம கிளம்பிடலாம். நம்ம ஓடி தான் போகணும், வேறு வழி இல்லை. ஒரு அதிசயம். நம்ம இருங்க நல்லா காம இது எடுங்க. காலை காலை தூக்கு நல்லா காலை. கைஸ் எனக்கு மட்டும் ஏன் கைஸ் இப்படி நடக்குது? காலெல்லாம் தூக்குங்க. வாங்க போயிடலாம். கைஸ் அங்கே பாருங்க. நம்ம என்ன சந்தோஷம்னு கற்றுனா அங்கே பாருங்க. நம்ம வந்த வழியில் விறகு இருந்துச்சுல, அது வந்துருச்சு. இப்போ நம்ம ஓடுறத தவிர வேறு எந்த வழியும் இல்லை. கீழே பார்த்து வாங்க. நம்ம ஓடுறத தவிர வேறு எந்த வழியும் இல்லை. ஓடுறது தான் இப்போ நம்ம. தடுக்கி விட்டு விழுவுறாடா இல்லை சும்மா வேணும்னே விழுவுறாங்களான்னு தெரியல. எனக்கு இவனை காப்பாற்ற போனதுனால கண்ணாடி பீசி என் காலை கிழிச்சு பாருங்க. வாங்க போகலாம். காய்ஸ் வழி வந்து இங்கே இருக்குது காய்ஸ். நான் பாட்டில் அங்கிட்டு ஓடுறேன் பயத்தில். நல்லவளுக்கு யாத்திரைன்னு சொன்னார் பார்த்து வழி இங்கே இருக்குன்ட்டு. ஏன்னா நான் பாட்டில் அப்படியே ஓடிருப்பேன். எப்படியும் வந்தாச்சுங்க. இந்த இடத்துக்கு நைட்டு வரலாமான்னு கீழே மறக்காம கம்மன் பார்க்க சொல்லுங்க. நைட்டு டார்ச் லைட் எடுத்துட்டு வரேன். சரி, இப்போ நம்ம வேறு ஸ்பாட்டு போவோமா? வேறு ஸ்பாட்டு நாங்கள் தேடிட்டு சொல்கிறோம். போயிட்டே இருக்க வருங்க. கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களெல்லாம் முடியல. அடுத்த ஸ்பாட்டு எந்த ஸ்பாட்டும் கிடைக்கல. ஏன்னா நாளைக்கு வேணால் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். நாளைக்கு வேணால் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு வேறு ஸ்பாட்டை நாங்கள் தேடுறோம். இப்போ வந்து எங்களால் முடியல. எப்படியும் நம்ம பாதி தூரம் வந்துட்டோம். அப்பாடா என்ன கணக்கு இந்த வெயில். இது பாருங்க பாசான முடிச்ச தண்ணியில் போய் ஏற்றிட்டு போகிறாங்க. எப்படியும் வீடு பக்கத்தில் வந்து விட்டாச்சு நம்மள். ப்ரோ இங்கே தான் இருக்கியா? இங்கே பாருங்க. எங்கள் பழைய நாய் வேறு இடத்துல இருக்கு. சரி காய்ஸ் இப்போ வந்து நாங்கள் ஸ்பாட்லன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தோமா. எங்கள் பசங்களாம் பார்த்துருங்களா போயிட்டு இருந்தேன் கேட்டுட்டு எனக்கு ஒரு ஸ்பாட் தெரியும். அது மர்மமான வீடுன்னாங்க. அங்கே போகிறோம். யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன்.
காய்ஸ் பார்த்தீங்கன்னா இத்தனை பேர் எல்லாருமே கிளம்புறோம். நிறையா பேர் இருக்கோம். எத்தனை பேர்? 1 2 3 4 5 நான் இன்னும் 6 இன்னும் 2 பேர் வருவாங்க. 7 8 பேர் போகிறோம் இன்றைக்கி அந்த ஒரு வீட்டுக்கு. பாருங்கள் ஏதாச்சும் தண்ணி தகரிச்சுன்னா இவ்வளோ பெரிய 1 லிட்டர் வாட்டர் கேன் எடுத்துகிட்டு போகிறோம். சரி இப்போ நம்ம கிளம்பிடலாமா? வாங்க கிளம்பிடலாம். சரி காய்ஸ் நம்ம வந்து கிளம்பியாச்சு. இப்போ கிளம்பிடலாம். போ வேகமாக போகலாம். சரி காய்ஸ் இப்போ வந்து ஏதோ அப்போ நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். பொறுமையாக போடா, செல்லு நான் ஓரத்தில் உட்காந்துருக்கு, செல்லு வேறு பிடிச்சிருக்கேன். ஏதோ பிட்புல் நாயின்றாங்க, டாகுன்றாங்க, என்னான்னு தெரில. பிட்புல் நாய் இது வரைக்கும் டிவியில் தான் பார்த்துருக்கேன், நேரில் பார்த்ததில்ல. நான் காட்டுறேன், பிட்புல் நாயை காட்டுறேன் வீடியோவில். இப்போலாம் நம்ம வேறு யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தோம் பிட்புல் டாக்கை. இப்போ முதல் மாதிரியாக நம்ம யூடியூப் சேனலில் வீடியோவில் பார்க்க போகிறீங்க பிட்புல்லை. அந்த நாயை பார்த்துட்டு நம்ம ஸ்பாட்டுக்கு கிளம்பிடலாம். இப்போ வந்து டைம் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 5 ஆயிடுச்சு. ஏன்னா வெயில் காலம் ஓவர் அடிக்கிறதுனால 5 மணி ஆனால் உடனே வெயில் இங்கே நிறையா அடிக்கும். ஏன்னா இது வந்து காட்டூர் சைடு. நாங்கள் காட்டூருன்றேன் ஊர் வந்து என்னன்னு தெரில. கைலாஷ் நகர் இருக்கோம் நாங்கள். உங்களை பாருங்க பேசுகிற மாதிரி வந்து எல்லாம் மேலே தான் வராங்க. சரி காய் இப்போ நான் வந்து பிட்புல் நாயை தான் பார்க்கலான் இருக்கோம். அது வேறு எப்படி இருக்க போகுதுல வந்து கட்டி போட்டு தானே வச்சுருப்பாங்க. நான் இது வரைக்கும் நேரில் பார்த்ததே இல்லைங்க. இவங்க தான் பார்த்துருக்காங்க போல இருக்குது இங்கே இருக்கிறனால. வேண்டுறா நேராக போட்டு போடா லீடா. ஓய் நான் கடை முடாருலாம் வைக்கிறான். அவர் தம்பியை திட்டுறாரு. எங்கே இருக்கு? எங்கே காணும்? என்னங்க காணும்? இது வீடு பக்கத்தில் வந்துருச்சு. ஐயோ பயமாக இருக்கேன். எப்படி ஒன்றுமே தெரில. ஏங்க இப்போ நாங்கள் நானும் யாத்திரா வராமல் இந்த வழியாக தான் வந்தோம். நாங்கள் நாயை பார்க்கலையே. இங்கே இருக்கா? பொறுமையாக பிரேக்கு போடுறாண்ணா. நாய் பார்த்துருச்சோ? என்ன நாயினே தெரிலங்க இது. எது கூப்பிட்டு விட்டுறாங்கண்ணா. கட்டி போடலாடா நாயை. பிட்புல்லுன்னாங்க. டாபர் என்னமோ டாபர் மேனா? லேபரா? காட்டுங்கண்ணே அதை. பிட்புல் அங்கே இருக்கான். இந்த நாய் ஆனால் நல்லா இருக்குதான், வேற லெவலில் தான் இருக்குது இந்த நாய். இப்போ நம்ம பிட்புல்லை பார்க்க போவோம். கேமரா டிம்மாவே தெரியுதுங்க. என்னங்க இது வெயிலுக்கு அப்பப்போ மாறுது. இப்போ பாருங்கள் கரெக்டாகவும் தெரிய மாட்டேங்குது ட்ரெஸ்ஸு. கேமரா என்ன தான் ஷேக் பண்ணாலும். சரிங்க நான் கட் பண்ணிட்டு கேமரா ஆன் பண்ணுறேன். அப்போ தான் கொஞ்சம் கிளியராக தெரியும். அப்படி கரெக்டாக தெரியுது. நவுறா இதை பிட்புல் நாயை பார்க்க போகிறோன்னு நினச்சேன்னு பார்த்தா டாபர் மேனாங்க. நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. பொறுமையாக அப்போ ஸ்பீடு பிரேக்கர் இப்போலாம் பொறுமையாக அப்போ ஏன்னா கேமரா இருக்குது கையில். அதில் விழுந்துச்சுன்னா அவ்வளோதான். பொறுமையாக போ. நேராக போ சொன்னா நீ என்ன இங்கே போகிற? இருக்கிற பொறுமையாக படி. இங்கெல்லாம் சமமாக தான்டா இருக்குது ஸ்பீடு பிரேக்கர். இப்போ வந்து நம்ம கிளம்பிட்டு இருக்கோம். பாருங்க இது ரேஸே நினைப்பு போகிறேன். எனக்கு காலை வேற வலிக்குதுங்க தொங்க போட்டு வர்றதுக்கு. இதுதான் நம்ம சைக்கிள் தாங்க கரெக்டு. எங்கடா இங்கிட்டு போகிற? ஏய் யூட்டர்னை போடுறா. மாடு வருதுடா. எனக்கு வேற பயமாக இருக்கலாம். நான் யாருக்கே ஓடி வந்துடுறேங்க. அங்கே மாதிரிக்கா அந்த மாடு வேற வேகமாக வருது. ஐயோ யாத்திரை வந்துடுறா. எனக்கு வேற பயமாக இருக்குங்க. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் தூரம் போய்க்கிறோம். சரி காய்ஸ் அந்த வீடு தான் இப்போ ஒரு மாடு ஓடுனுச்சுல அந்த வீடு தான். ஒரு வழியாக அந்த வீட்டில் வந்து ஏதோ தாத்தாலாம் இறந்துருக்காங்களாம். ட்ரை பண்ணி பார்ப்போம். உள்ளார யாராச்சும் இருப்பாங்க. உட்காந்த இடத்துல இறந்துருக்காரா?
அந்த விஷத்தை குடிச்சிட்டானா இல்லை யாராச்சும் இருக்காங்க என்ட்ரன்ஸ் இப்படி இருக்கு. சரி போய் பார்ப்போம், எல்லாரும் போய் பார்ப்போம். மர்மமான வீடு தான், போகலாம். இப்போ நீங்கள் வெளில இருந்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா பிரச்சனை இல்லை. இப்போ எங்களுக்கு பயமாக இருக்கு எங்களுக்கு. ஏய் பேசாம ஒரு ஐடியா பண்ணலாம். 8 பேருமே நம்ம உள்ளார போயிடுவோம். ஆனால் 8 பேருமே மாட்டிக்கிட்டானா இல்லை நீ கண்ணாடி இன்னும் உடஞ்சிருக்கா வீட்டுக்காரங்க. இந்த ஒரு கண்ணாடி தான் நாங்கள் உடைச்சோம். இது மாதிரி வேற யாராவது வந்து உடைச்சிருக்காங்க. வேண்டாம் கிரி. ஏய் பெருமை நான் போனுச்சு தானே வீடியோவில் கவர் ஆகிக்கும்னு நினைக்கிறேன். சீ குருவிடா, கருப்பு கலரில் இருக்குடா. சீ கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிடுச்சு. பிரச்சனை இல்லடா. ஆத்மா பத்தி உனக்கு தெரியுமா? தெரியும். நான் வரேன். உள்ளார போய் பார்ப்போம். வீட்டுக்குள்ளார என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். திருவிழா இருந்துச்சுன்னா நம்ம வெளில வந்துடலாம். பிளான் பண்ணி அப்புறம் உள்ளார போவோம். இப்போ என்ன தெரியுமா சொல்கிறேன், இப்போ முதல்ல வந்து நம்ம எல்லாருமே 8 பேருமே உள்ளார போவோம். போயிட்டு ஏதாச்சும் மர்மமான விஷயம் நம்மளுக்கு மர்மமான விஷயம் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம எங்கே அதுக்கப்புறம் இல்லை போட்டு பார்ப்போம். யாராச்சும் இருக்காங்கன்னு பார்ப்போம். என்னதான் பண்ணாலும் உள்ள கண்ணை ஜன்னல் கூட போக மாட்டேங்குது. இன்ட்ரோலாம் இல்லை, கடைசி தான். ஸோ என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு சம்பவம். பக்கத்தில் வேற ரேடியோ போட்டிருக்காங்க எங்கள் ஏரியாவில். கல்யாணம் நாங்கள் அங்கேருந்து வந்துட்டோம். அன்றைக்கி சாயந்தரமே கிளம்பிட்டேன் வீடியோ எடுத்துகிட்டு. ஸோ என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து தருண் ஒருத்தன் கண்ணாடி போட்டு இருப்பான் பார்த்தீங்களா, அவன் வந்து ஏறி குதிக்க போனான் உள்ளார. குதிக்கிறதுக்கு முன் எப்படி சொல்கிறது, அவன் ஏறிட்டான். ஒரு காலை கீழே எடுத்து வைக்கிறான். அப்போ தான் அந்த வீட்டு பக்கத்தில் இருந்த ஒரு அண்ணன் வந்து என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்லைண்ணே பால் விழுந்துச்சுண்ணே அப்படின்னு நாங்கள் அதை எடுக்க வந்தோண்ணே அப்படின்னா. அவன் ஷான்வில் வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அவன் பால் விழுந்துச்சின்னு சொல்கிறப்ப ஷான்வில் வந்து அண்ணன் இது பேய் வீடான்ட்டான். அதுலேயே அந்த அண்ணன் டவுட் வந்துச்சு. இனிமேல் அவங்க இந்த ஏரியாலே பார்க்கக்கூடாது, கிளம்பிடுங்களா அப்படின்னாங்க. அப்புறம் இவன்கிட்ட கேளுங்க சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கும் சம்மத்திட்டு உங்கள் வீட்டுக்கு வரட்டா, நீங்கள் என்ன கிராஸ் அந்த மாதிரி கேட்டாங்க. உங்கள் வீடு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வாடா புதுப்பால் வாங்கிக்கலாம்டா கிளம்பிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். சரி காய்ஸ் இந்த வீடியோ அதுக்கப்புறம் நான் வந்து எண்டிங்ல இருந்தேன். அந்த அண்ணன் வந்து நீ என்ன ஸ்கூல் படிக்கிறப்ப மான் ஃபுட்டுன்னு உங்கள் ஸ்கூல் மேம் என்னன்னு கேட்டாங்க. தென்னரசி மேம்ட்டேன். அதுக்கப்புறம் ஒரு விஷயம் கேட்டாங்க. இந்த சைடு பார்த்தேன் உங்கள் மேம்கிட்ட. நானும் ஒரு மான் ஃபுட் ஸ்கூலில் தான் நான் போய் உங்கள் மேம்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். சரி காய்ஸ் இந்த வீடியோ பற்றி மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகான் சும்மா அந்த கமெண்ட் சும்மா தாங்க இருக்கு. ஏதாச்சும் உங்க கருத்துக்கள் அதான் பார்க்குறேன். நீங்களா ஹாப்பியாக இருப்பீங்க, நானே ஹாப்பியாக இருப்பேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க நம்ம சேனல். 39 சப்ஸ்கிரைப் வந்துச்சு. 50 வந்துச்சுன்னா நாங்கள் கேக் விட்டுருவோம். சரி காய்ஸ் இந்த வீடியோ பற்றி நம்ம லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஸோ சந்திக்கிறோம். ஆனால் இந்த தடவை சொதப்பிடுச்சு. அடுத்த தடவை நான் திருப்பி லீவுக்கு போவேன் இவங்க வீட்டுக்கு. அப்போ நம்ம கன்ஃபார்ம் ஸ்பாட்டு பார்த்துட்டோம். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ஃபோன் வச்சு கூப்பிட்டாங்க. டைம் ஆகிடுச்சு கிளம்பணும்ட்டு. சரி கிளம்பி இங்கே வந்துட்டோம். சரி காய்ஸ் கண்ணா கோத்தா வந்து நாளைக்கு தான் நாங்கள் எடுக்க போகிறோம். எடுத்து நாளைக்கு ரிலீஸ் பண்ணுவோம். சரி பாய் காய்ஸ்.